சேலம் பிள்ளைமேற்பால். நான் நரேஷ்குமார் மல்லூர்லேருந்து வந்திருக்கேன். என்னவான ஒரு கேரக்டர்? நான் ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது மெயின் ரோடு. அது மேக்சிமம் வந்து அது த்ரில்லிங், அந்த படத்தோட த்ரில்லிங் தான். அதை ஸ்கிரிப்ட் கண்டுபிடிக்கிறது விசாரணைக்கு நம்ம போகிற ஒரு கான்ஸ்டபிளாக இருப்பேன். நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா வந்திருக்கு சார். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடிச்சது? பயங்கரமாக இருக்குது சார், சூப்பராக பண்ணியிருந்தார். நாங்கள் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் சலுடு இங்கே ஏற்காட்டில் தான். 45 நாள் ஒரே சலுடில் முடிச்சார் படம். சும்மா பயங்கர கிளைமேட்டு, பயங்கர பனி, மழை, பயங்கரமாக கஷ்டப்பட்டு அந்த படம் எடுத்தார். ரொம்ப சிரமத்துக்கு உள்ளான அந்த படம். லொக்கேஷன் அந்த அளவுக்கு இருந்தது. உள்ளே போயிட்டு நாங்கள் எந்த மாதிரி டவரே கிடைக்காது. நைட்டு பூரா பார்த்தோம்னா எல்லாம் பயங்கர ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணார். அந்தளவுக்கு பலன் கொடுத்துருக்கு. அது நீங்கள் தான், உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாண்ணா நல்லா பண்ணி கொடுத்து. ஓகேண்ணா. நீங்கண்ணா? நான் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனே நம்மளது தான். அதில் லாயராக நடிச்சிருப்பேன். படம் ஓப்பன் ஆனோடனே அதில் லாயர் சீன் ஒன்று வரும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் நிறைய படம் பண்ணியிருக்கோம். இந்த படம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் த்ரில்லர் க்ரைம் நல்லாயிருக்கு. கெஸ் பண்ண முடியல அடுத்து என்ன சீன் அப்படிங்கிறது, கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. அதுவும் கிளைமேக்ஸ் டச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாங் நல்ல சாங், யாருமே எதிர்பார்க்க முடியாது. பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சாங்ஸ் இது பண்ணுறோம். இதுவும் ஒரு ட்ரெண்டிங் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு நல்ல சாங்கு. கிளைமேக்ஸ் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காரு. அது எப்படின்னா அந்த அப்படி தான் கிளைமேக்ஸ் வரும்னு இது வரைக்கும் தமிழ் திரும்பியில் நான் எதிர்பார்க்கவே இல்லை, பார்த்ததே இல்லை. ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. அதே மதர் சென்டிமெண்ட் இருக்குது, தங்கச்சி சென்டிமெண்ட் இருக்குது. ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய படம். பயங்கரமான த்ரில்லு நல்லா இருக்குது. த்ரில்லு தான் சொல்ல முடியாது, ரொம்பவா த்ரில்லு இல்லை. அந்த படத்தை ஒரு நுனியில் உட்காந்து பார்க்கணும். அடுத்த சீன் என்ன வரும், அடுத்த சீன் என்ன வரும்னு ரொம்ப எதிர்பார்த்து பண்ணியிருக்காரு டைரக்டர். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த சச்சி டைரக்டர் சார், அவருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சூப்பராக இருக்குது சார். மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு அந்த கதைக்கு நவுத்து கொண்டு போகிறது மியூசிக். கேமராமேன் முத்தையா அவர்கள், அவரும் கேமரா நல்லா க்ளோஸ் வச்சிருக்காரு. நல்ல படம் எடுத்திருக்காரு சார். நல்லா சூப்பராக. சதீஷ் சாரோட ஆக்டிங் வந்து இதில் என்டையர் டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக அவர் காமெடியாகவே பார்த்துட்டு இந்த இதில் பார்க்கும்போது எதிர்பார்க்கல அவர் வந்து இந்த அளவுக்கு பண்ணுவார் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. எல்லோரும் ஆடியன்ஸ் அண்டு எல்லாத்திட்டையுமே என்ன கேட்குறாங்கன்னா எல்லாம் தேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள். எங்களை மாதிரி சின்ன சின்ன கலைஞர்களும் இருக்கோம், சின்ன சின்ன பட்ஜெட் வச்சு படம் எடுக்கிற நாங்களும் வெளியில் தெரியணும். அதுக்கு தான் இதை பார்க்குறோம். எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதை தான் நாங்கள் எல்லாமே எதிர்பார்க்குறது. சார் ஃபுல் திறமை காட்டியிருக்கார். அவர் காமெடியெல்லாம் தாண்டி அவருக்கு தனித்துவம் ஒரு திறமை இருக்குன்னு சொல்லி இந்த படத்தில் நல்லா காட்டியிருக்காரு. அது அவர் ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது சார். அதை நேரில் பார்க்கும்போது, இடத்துல பார்க்கும்போது தெரியும். தேட்டரில் வந்து பாருங்கள், தயவுசெய்து எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள், வெற்றி பெற செய்யுங்க. இந்த மூவியை நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்து நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறோம். எங்களோட டீம் சார்பாக இந்த படம் வெற்றி அடைய நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். உங்கள் பேர் ப்ரோ? ஷாம்ராஜ். ப்ரோ, இந்த மூவி தான் உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா? இல்லை ப்ரோ, நான் ஏற்கனவே நிறைய படம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படம் வந்து அதை விட நான் தேட்டரில் பார்த்ததெல்லாம் படம்லாம் வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்கும், இந்த மாதிரிலாம் தான் இருக்கும். த்ரில்லிங்காக இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த தேட்டருக்கு வந்து பார்க்குறது. உங்களுக்கு இந்த படம் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்னா நல்ல படம், சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம். இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்னா சட்டத்தை வந்து நம்ம ஒபே பண்ணணும், ரூல்ஸை நம்ம மதிக்கணும். அதுதான் ஒரு ஸ்டோரியில் என்ன வச்சு எடுத்திருக்காங்க. எங்களோட டீம் சார்பாக வாழ்த்துக்கள். ஓகே சார், தேங்க்யூ.